ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா புடலங்காவில் பஜ்ஜி தான் பண்ண போகிறேன். வாங்க மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய சைஸில் புடலங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறலாம். உள்ளுக்க இருக்க வேஸ்ட்டெல்லாம். உள்ளுக்க இருக்க வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனாக கட் பண்ணால் போதும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது 10 நிமிஷம் ட்ரை ஆகட்டும். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும் புடலங்காவில், அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் பஜ்ஜி மாவு இல்லாட்டி கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, இத்தினோண்டு உப்பு போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல். 1/2 கப்பு மாவுக்கு 1 கப்பு அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டான பக்குவத்துக்கு. ரொம்ப தண்ணியானாலும் வராது, ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா முழுக்க மசாலாவாக இருக்கும். அதனால் இதையும் பக்குவம். இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு புடலங்காவாக எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் புடலங்காவை டிப் பண்ணி போடும்போது சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம்தான் புடலங்காய் வெந்துடும். சில பேர் என்ன செய்வாங்க, புடலங்காவிலேயே மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிப்பாங்க. அப்படி பொரிக்காதீங்க. இந்த அளவுக்கு தனித்தனியாக வராது, மாவு பிரிஞ்சிடும், புடலங்காய் தனியாக வந்துடும், ரொம்ப நீர் கோர்த்து நீரெல்லாம் வெளியேறும். அதனால் அப்படி செய்யாதீங்க. ஒவ்வொன்றாவும் ட்ரை ஆகிட்டு ஒவ்வொன்றா டிப் பண்ணி போட்டு எடுத்துருங்க. அப்போதான் நல்லா வரும். இது மாதிரி மொறுன்னு நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுறாதீங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். சில பேர் புடலங்காய் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடாதுங்க. இது மாதிரி வச்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீர் சத்து புடலங்காவில் அதிகமாக இருக்குது, நார் சத்துமே அதிகமாக இருக்குது. அதனால் எப்படியாச்சும் புடலங்காவை சாப்பிட வைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பஜ்ஜி மாவுலேயே கலர் இருக்கும். நீங்கள் கடலை மாவு போட்டிங்கன்னா இத்தினோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க.
இல்லாட்டி காஷ்மீர் சில்லி பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூனு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளுக்க சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.